இந்த உலகத்துல எத்தனையோ புதிர்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மனுஷங்களை மட்டும் புரிஞ்சுக்கிடவே முடியலைங்க. அப்படி என்ன புரியலன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்களும் என்னைய மாதிரி தான் சொல்வீங்க. பணம் இல்ல, சிக்கன் மட்டன் மீன் வாங்க முடியல, அதனால காய்களை வாங்கி சாப்பிடுறேன்னு ஒருத்தன் சொல்றான். ஆனா பணம் இருக்கிறவனும் ஏகப்பட்ட பணத்தை ஹோட்டல்ல கொடுத்து அதே காய்கறிகளை வாங்கி சாப்பிடுறான். பணம் இல்லாம இருந்தப்போ அவன் ஆபீஸுக்கு சைக்கிள்ல போனான். இப்போ அவன் பணக்காரன் ஆயிட்டான். ஆனா இன்னும் சைக்கிள்ல தான் போறான். ஏன்னு கேட்டா உடல் பருமனை குறைக்க சைக்கிள்ல போறேன்னு சொல்றான். இன்னொருத்தன் பணம் இல்லாதப்போ சம்பாதிக்கிறதுக்காக எல்லா இடத்துக்கும் நடந்தே போனான். பணம் சம்பாதிச்ச பிறகும் நடந்தே தான் எல்லா இடத்துக்கும் போறான். ஏன்னு கேட்டா கொழுப்பை குறைக்க நடக்கிறானா. அதான் சொன்னேன், மனுஷங்களை புரிஞ்சுக்கிடவே முடியலைங்க. பணம் இல்லாதப்போ திருமணம் செய்ய ஆசைப்படுறான். பணம் வந்த உடனே விவாகரத்து செய்ய கோர்ட்டுக்கு ஓடுறான். இதுல ஜோக் என்னன்னா, பணம் இல்லாதப்போ மனைவி செக்ரட்டரி வேலையை பார்க்கறா. பணம் இருக்கும்போது செக்ரட்டரி மனைவி ஆயிடுறா. இது மட்டும் இல்ல, செயல்ல தான் இப்படி மாறுபாடு இருக்குதுன்னா பேச்சிலையும் ஒண்ணுக்கொண்ணு முரண்தான். ஷேர் மார்க்கெட் மோசமானதுன்னு சொல்லிக்கிட்டே அதுல பணத்தை போடுறது, அது எப்படி போகுதுன்னு தொடர்ந்து அதை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது. இதை என்னன்னு சொல்ல? பணம் நல்லது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே பணத்தை குவிச்சுக்கிட்டே போறத பார்க்கும்போது மனிதன் ஒரு புரியாத புதிர்னு தான் தோணுது. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் அப்படிங்கிற வேத வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா மொத்தமா எல்லா மனுஷங்களும் இப்படின்னு சொல்ல முடியாது. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் அப்படின்னு நாம் வேதாகமத்துல வாசிக்கிறது மாதிரி நீதிமான்களும் அவங்களுடைய பிள்ளைங்களும் உண்மையோடும் உத்தமத்தோடும் கடவுளுக்கு பயந்து நேர்மையா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆமா, நீங்க எந்த வகையை சேர்ந்தவங்க?